வணக்கம் நண்பர்களே. கரெக்டா மே 15ஆம் தேதி நம்ம எல்லாம் ராத்திரி தூங்கி காலைல எந்திரிக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி தர மாதிரி ஒரு நியூஸ்ங்கிறது நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னதுன்னா, பெட்ரோல் டீசல் விலை 4 வருடம்க்கு இல்லாத அளவுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உயர்த்தி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நியூஸை தான் நம்ம எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நாள்ல கேட்டிருந்திருப்போம். இப்போ இந்த பெட்ரோல் விலை எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோலயே நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் விலை இப்போதைக்கு உயர்ந்திருக்குல்ல, இதோட பாதிப்பு என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பார்க்க போறோம். இப்போ சில பேர் கேட்பாங்க, வெறும் ஒரு 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா தான் ஏறி இருக்கு, இதனால பெருசா என்ன பாதிப்புங்கிறது ஏற்பட போகுது அப்படின்னு சில பேர் இது கேட்கறவங்க இருக்காங்க. ஏன் நம்ம மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 ரூபா 4 ரூபா தான் ஏறி இருக்கு, இதனால என்ன பெரிய பாதிப்புங்கிறது நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு திங்கிங் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கும். ஆனா இதுல யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னதுன்னா, குறிப்பா இந்த 1 ரூபா 2 ரூபாங்கிறது பெரிய விஷயங்கிறதே இல்ல. இந்த பெட்ரோல் விலை உயர்வுனால இந்த சங்கிலி இப்போ 1 பை 1 இப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பெட்ரோல் விலைங்கிறது ஏறி இருக்கு. இதன் பின்னாடி என்னென்ன விளைவுகள் வரப்போகுது, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அது என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். இந்த விலை உயர்வு சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போனாலும், இந்த விலை உயர்வுனால நம்ம பொருளாதாரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம குடும்ப செலவுகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட்டிட்டு இருக்கிற இந்த வாகன கடன்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த காய்கறி விலை, இது எல்லாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் கண்டுரும் அப்படின்னே நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையும் இந்த வீடியோல இந்த தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் 5 முக்கிய பாதிப்புகளை அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களோட இயல்பு வாழ்க்கை எப்படி இந்த பெட்ரோல் உயர்வுனால பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இதுவரைக்கும் பெட்ரோல் விலைங்கிறது ஏறாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பெட்ரோல் விலைங்கிறது இப்போதைக்கு நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா ஏத்திருக்காங்க. இதனால நம்ம ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இதனால ஒரு பெரிய பாதிப்புங்கிறது இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல போற ஒவ்வொரு கருத்துங்களும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ங்கிறது விலை, இந்த பெட்ரோலோட விலை உயர்வோட விவரம் அது என்னென்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்ல இப்போ நம்ம எல்லாம் பார்த்துடலாம். முதல்ல இந்த மே 15ஆம் நாள் 2026 அன்று மத்திய அரசு இருக்காங்களா, அவங்க அந்த எண்ணெய் நிறுவனம் இருக்காங்களா, அவங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் பாத்தீங்கன்னா உயர்த்தினாங்க. இது சுமார் 4 ஆண்டுகளுக்கு பின்று இப்பதான் பாத்தீங்கன்னா நடக்குது. இந்த 4 ஆண்டு இப்ப இந்த கொரோனா இதெல்லாம் முடிச்சுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த பெட்ரோல் விலைங்கிறது உயர்த்திருக்காங்க. சரி, நீ விலை உயர்ந்துருச்சு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த பெட்ரோலோட உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்கறது எனக்கு புரியுது. அடுத்த பாயிண்ட்ல இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத அடுத்த பாயிண்ட்ல நம்ம ஒவ்வொன்றா அடுத்து நம்ம பார்த்துடலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்த மேற்காசிய மோதல் காரணம் பாத்தீங்கன்னா அதனாலதான் நம்மளுக்கு இந்த பெட்ரோல் விலைங்கிறது உயர்ந்திருக்கு. இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலைங்கிறது $100 தாண்டி அதுக்கும் மேல தாண்டி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இது ஒரு ரீசனால தான் நம்மளுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலைங்கிறது இப்போதைக்கு உயர்ந்திருக்கு. இந்த உயர்வால இந்தியாவோட இறக்குமதி செலவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கு. இறக்குமதி செலவு அப்படின்னா என்னன்னா, நம்ம வேற நாடுகள்ல இருந்து நம்ம மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம். ஏற்றுமதி செலவு இப்போ நம்ம வேற நாடுகளுக்கு இப்போ இங்க விளையிற இந்த அரிசியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோதுமையா இருக்கட்டும், இது வேற நாடுகளுக்கு போகாம நம்ம வெறும் இப்போ வேற நாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு, நம்ம இந்தியா நாடு இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா இறக்குமதி அது மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எதனால இந்த விலை உயர்வு அப்படிங்கிறத. சரி, இப்போ நம்ம அடுத்தது ஃபர்ஸ்டா எவ்வளவு விலை இருந்துச்சு பெட்ரோல் டீசல் விலையும், இப்போ இது ஏறி இருக்குல்ல 3 ரூபா,
பெட்ரோல் விலை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கறத. முந்தைய விலைங்கிறது நம்ம பெட்ரோலுக்கு ஃபர்ஸ்டா இந்த மே 15 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ₹100.77 தான் பெட்ரோலோட விலைங்கிறது இருந்துச்சு ஒரு லிட்டருக்கு. அதுக்கப்புறம் டீசல் ஒரு லிட்டர் விலைங்கிறது ₹92.35 இருந்துச்சு. அதுக்கப்புறம் தற்போதைய விலை ஏற்றதுக்கு பிறகு இந்த மே 15க்கு அப்புறம் எவ்வளவு ஏறி இருக்கு? ₹3 ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவு மாறி இருக்குன்னா ₹103.77 பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை இப்போதைக்கு ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் டீசல் விலைங்கிறது $95.35 பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. இப்போ நான் இந்த சொன்ன விலைங்கிறது பாத்தீங்கன்னா நான் சென்னையை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நகரங்கள் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நம்ம சேலத்துல இப்போதைக்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் விலைங்கிறது ₹101.92 இருக்கு. ஒவ்வொரு நகரங்களுக்கும் பாத்தீங்கன்னா இது வேறுபடும். நான் சொன்னது வெறும் சென்னையை கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். உங்க நகரத்துல ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பெட்ரோல் விலைக்கான காரணம் எவ்வளவு ஏறி இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம். இதனால நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்போ ஒவ்வொன்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்டா இப்போ இருக்கிற நம்ம முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்ட அறிக்கையிலும் பிற கட்சிகள் தலைவர்கள் கருத்திலும் இந்த உயர்வால், இந்த பெட்ரோலோட உயர்வால் தமிழகத்தில் இப்போ நான் சொல்ல போற ஒவ்வொரு பாயிண்டிலும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம்ங்கிறது பாதிப்புக்கு உள்ளாகப்படும். இது நம்ம இப்போ இருக்கிற நம்ம சிஎம் விஜயும் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை கணிச்சு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது பொருளாதார பின்னடைவு. உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா வாகனங்களில் வாடகைகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுமையா ஆக்கப்படும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா இந்த ஆட்டோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டாக்ஸியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பைக் டாக்ஸியா இருக்கட்டும், இவங்களுக்கு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா வாடகை இதெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு கிடைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பெட்ரோல் உயர்வால அவங்களோட அந்த வாடகையும் பாத்தீங்கன்னா அவங்க உயர்த்துவாங்க. அதனாலேயே கொஞ்சம் பேர் அவங்க ஆட்டோல ஏறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கார்ல ஏறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இதெல்லாம் போக மாட்டாங்க. இந்த பெட்ரோல் உயர்வுனால இந்த டாக்ஸி தொழிலுங்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட், அத்தியாவசிய பொருட்களின் விலை பாத்தீங்கன்னா உயர்வு. இப்போ இந்த பெட்ரோல் விலை உயர்ந்தனால இந்த போக்குவரத்து கட்டணம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயரும். இந்த போக்குவரத்து கட்டணம் உயர்வதனால நம்ம பழங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காய்கறிகளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பால் போன்ற அன்றாட பொருட்கள் விலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏறும். இதனால நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாதிப்புங்கிறது அடைவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிறு நிறுவனங்கள்லாம் இருப்பாங்களே அவங்களோட பாதிப்பு என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த சிறு அதுக்கப்புறம் குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா உற்பத்தி செலவுங்கிறது அதிகரிக்கும். ஆனா அவங்களுக்கு ஏற்றுமதிங்கிறது பாத்தீங்கன்னா சரிவுங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உற்பத்தி செலவு மட்டும்தான் அதிகரிக்கும் தவிர இந்த ஏற்றுமதி சரிவுங்கிறது கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்ங்கிறது வாகன கடன், அதுக்கப்புறம் திருப்பி செலுத்துவோர் பாதிக்கப்படுவாங்க. இந்த கடன் வாங்கியிருப்பாங்களா பேங்க்ல இருந்து, அவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. இது எங்கெங்கன்னா நம்ம வங்கி கடன் வாங்கினவர்களா இருக்கட்டும், இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம கடன் வாங்கியிருப்பாங்களா இந்த மாதாந்திர தவணையில, இப்ப மாசம் நான் இஎம்ஐ இவ்வளவு கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பாயிண்டால தான் நம்ம தமிழகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இந்த பெட்ரோல் உயர்வுனால பாதிப்புங்கிறது அடையும் அப்படின்னு நிபுணர்கள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை பத்தின உங்கள் பதிவு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்களோட கருத்துங்கிறதும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. நீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா மக்களின் இயல்பு வாழ்க்கையில் ஏற்படும் பாதிப்புகள். இப்போ நம்ம அன்றாட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு மாசம் இவ்வளவு சம்பளம், இல்ல நம்மளுக்கு வாரத்துக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னு
நம்மளுக்கு எப்படி இந்த பெட்ரோல் விலை ஏற்றதுனால என்னென்ன பாதிப்பு நம்ம சந்திக்க போறோம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பெட்ரோல் விலை உயர்வால இந்த பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பல வழிகள் பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த பொருளாதார நிபுணர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மத்திய அமைச்சர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. இதனால இந்த பெட்ரோல் விலைனால இந்த பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு. அது என்னென்ன பாயிண்ட்ங்கிறது இப்போ ஒவ்வொன்றா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது மாதாந்திர பட்ஜெட்டில் பாதிப்பு. இப்போ நம்ம மாசம் சம்பளம் வாங்குறவங்களா இருப்போம். நம்ம என்ன பிளான் பண்ணியிருப்போம், மாசத்துக்கு இவ்வளவு பட்ஜெட்டுங்க நம்ம போட்டிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலை உயர்வால இந்த பட்ஜெட்லயும் நம்மளுக்கு பாதிப்புங்கிறது ஏற்படும். அது எப்படின்னா, இந்த இருசக்கர வாகனங்களை நம்பி இருக்கும் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மாதாந்திர வருமானத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை நம்பி கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குங்கிறது பண்ணுவாங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம், இந்த ரேபிடோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஸ்விக்கி ஓட்டுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த மெடிக்கல் ரெப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த பைக்கை நம்பி அவங்க வேலை பார்த்துருப்பாங்களே, அவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுல கண்டிப்பா பாதிப்புங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுங்கிறது பணவீக்கங்கிறது அதிகரிக்கும். இந்த பெட்ரோல் விலை உயர்வால பணவீக்கம் என்பது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, இந்த பொருட்களின் விலை உயர்வால் இந்த ஒரு சங்கிலி விளைவு பார்த்தீங்கன்னா உருவாகும். இதனால ஒட்டுமொத்த பணவீக்கங்களும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பெட்ரோல் விலை உயர்வுனால இந்த பணவீக்கமும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்களோட கட்டணமும் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த வாகனங்கள் அப்படிங்கிறத இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்டா இந்த பள்ளி வாகனங்கள் அவங்களோட விலைங்கிறது உயரும். அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ, அதுக்கப்புறம் டாக்ஸி கட்டணங்களும் பார்த்தீங்கன்னா உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் பாயிண்ட்ங்கிறது வாங்கும் திறன் பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அத்தியாவசிய விலை பார்த்தீங்கன்னா இப்போ உயர்ந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைனால இந்த விலை உயர்வுனால நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்குறது பார்த்தீங்கன்னா முடியாத ஒரு காரியமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிப்போம். இப்போ எமர்ஜென்சியா யாருக்காச்சும் வேணும்னா அந்த பொருளை வாங்குவோம். அப்படி இல்லாதவங்க அது வாங்க மாட்டாங்க. இதனால பாத்தீங்கன்னா பணத்தின் மதிப்பு பாத்தீங்கன்னா குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த பொருளோட விலை கம்மியா இருந்துச்சுன்னா இப்ப எல்லாரும் வாங்குவாங்க. அதுவே இந்த பண மதிப்புனால இந்த விலை உயர்ந்துச்சுன்னா யார் வாங்காம இருப்பாங்களே, அதனால இந்த பண மதிப்புங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெருத்த ஒரு பாதிப்புங்கிறது ஏற்படுத்தும் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோட லாஸ்ட் பகுதி வந்துட்டோம். இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு கூற்று சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பெட்ரோலோட விலை பாத்தீங்கன்னா குறையும் போது அதற்கேற்ப விலை குறைக்காம அதற்கான நிர்வாக லாபத்தை மட்டும் பாத்தீங்கன்னா சேர்த்து கொண்டுதான் இருக்காங்க. எனவே இந்த மத்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா உடனடியா இந்த உயர்வை திருப்பி பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோரிக்கைங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி வச்சிருக்காரு. சரி, இந்த விலை உயர்வு இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு 3 பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். இது பாத்தீங்கன்னா என்னோட தாட்டு, எனக்கு என்ன தோணுதோ அது பாத்தீங்கன்னா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ங்கிறது உங்க வாகனத்தை பாத்தீங்கன்னா உங்க நண்பர்களோட நீங்க இப்போ ஷேர் பண்ணி ஓட்டிக்கலாம். அப்படி இல்லை நீங்க ஒரே இடத்துக்கு தான் போறீங்க அப்படின்னா 2 பேர் பாத்தீங்கன்னா ஒரே வாகனத்தை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்ங்கிறது தேவையற்ற பயணங்களை பாத்தீங்கன்னா தவிர்க்கலாம். உங்களுக்கு முக்கியமா அந்த இடத்துக்கு நீங்க போய் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க ஒரு வண்டியிலயோ இல்ல பாத்தீங்கன்னா நம்ம பேருந்து அந்த மாதிரி பஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் பஸ், அதை பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த காய்கறியா இருக்கட்டும் இல்ல பழங்களா இருக்கட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க உள்ளூர் சந்தைகள் இருக்கும்ல, இந்த உழவர் சந்தை அங்க பாத்தீங்கன்னா பேரம் பேசி வாங்குவது பாத்தீங்கன்னா அதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா என்னோட தாட்டு, எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் ஒவ்வொரு ஷேர் பண்ணி இருக்கேன்.
உங்களுக்கு இதை பத்தின உங்களோட தாட் ஏதாச்சும் இருக்கும்ல, அதை கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அடுத்தது உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அது என்னதுன்னா, இந்த விலை உயர்வால உங்க குடும்பத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன? ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க. இல்ல நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தின கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. உங்க கருத்துங்கிறது எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களை இன்னொரு சூப்பரான இன்னொரு வீடியோலாம் நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இன்னொரு வீடியோல நான் நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.